நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ், மடிப்பாக்கம், சென்னை. குரு அதிசார பயிற்சி 2025 அப்படின்ற தலைப்பில் இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் ராசி விருச்சிகம். விருச்சிக ராசி மற்றும் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகின்றது? 18-10-2025 முதல் 5-12-2025 வரை உள்ள 48 நாட்கள் இந்த குரு பகவானவர் மிதுனத்திலிருந்து அதிசாரமாக பெயர்ந்து கடக ராசியில் இருக்க போகிறார். விருச்சிகத்துக்கு இதற்கு 8ஆம் இடத்திலிருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு போகிறாரு. 9ன்றது பாக்யஸ்தானம்னு பேர். 2-5க்கு உண்டான அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒரு வகையில் பாதகஸ்தானம்னு கணக்கெடுத்தனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். குரு பகவான் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த வகையில் 9ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பார்வை 5, 7, 9. கடகத்திலிருந்து 5ஆம் வீடுன்றது உங்கள் ராசி, 7ஆம் பார்வைன்றது உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீடு, 9ஆம் பார்வைன்றது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு, 5ஆம் வீடு. அப்போது 1, 3, 5 இந்த 3 ஸ்தானத்தை பார்க்கிறார். முதல்ல இந்த 9ஆம் இடத்திற்குண்ட இடத்தில் இருக்கும்போது என்ன பலன் தருவார்னா, தந்தை வழியாக உறவுகள் மூலம் நல்ல செய்தி கிடைத்தல், தந்தையோட ஆரோக்கியம், தந்தை சொத்து கைக்கு கிடைத்தல், பூர்வீக சொத்து கைக்கு கிடைத்தல், ஆன்மீகத்தில் நாட்டம், உயர்கல்வி படிப்பு, வெளிநாட்டு பயணம், இப்படி பலவித நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு அதிசார பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி உள்ளது. உங்கள் ராசியை பார்க்கிறார். தேக ஆரோக்கியம் மேம்படும், மனக்குழப்பம், சஞ்சலங்கள், சங்கடங்கள் தீரும். என்னால் முடியாதுன்னு நினச்சிற காரியத்தை கூட என்னால் மட்டும்தான் முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் விளக்குகின்றது. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாக மகரத்தை பார்க்கிறார். சகோதர சகோதரிகளின் பேராதரவு உங்களுக்கு கிட்டும். அவர்கள் மூலம் உங்களுக்கு சில நல்லதுகள் கிடைக்கும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை வளரும். எடுத்த காரியத்தில், எடுத்த முயற்சியில் வெற்றி. இப்படி 3ஆம் இடத்துக்குண்டான செயல்களை குரு பகவான் சுபகிரகமாக இருப்பதால் முழு சுபகிரகம், அதாவது முழு சுபகிரகம்னா 100% ஒரு சுபகிரகம் தான். அவர் மற்ற சுக்கிரன் இருந்தாலும் 75% சுபகிரகம் தான். குரு பொறுத்த வரைக்கும் ஒரு 100% சுபகிரகம். உங்கள் ராசிக்கு 2, 5 இரண்டுமே நல்ல ஸ்தானம் தான். அவர் போயிருக்கக்கூடிய இடமும் நல்ல ஸ்தானம் தான். 5 மற்றும் 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் பகை கிரகமாக இருந்தாலும், நட்பு கிரகமாக இருந்தாலும், நீச்சம் பெற்றாலும், உச்சம் பெற்றாலும் அவர் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விதி உண்டு. அதனால் 5, 9க்கு அந்த ஸ்தான பலம் உண்டு. ஸோ ரொம்ப உச்சத்தில் போயிருக்கார். வாக்குஸ்தானத்தை பற்றி உச்சத்தில் போகும்போது எனக்கு கவலையப்பட வேண்டாம். நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும். நீங்கள் சொல்கிறது பல பேர் கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களுடைய அட்வைஸை கேட்கறதுக்குனே 10 பேர் தயாராக இருப்பாங்க. ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய அட்வைஸை கேட்பாங்க. நீங்கள் சொல்லனால அவங்க வெட்டறிஞ்சு உங்களை பாராட்டக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. புத்திரபாகம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. பிள்ளைகள் படிப்பு, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டங்கள் திட்டி அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் விளங்குகின்றது. இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, அவருடைய 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருக்கு. ஸோ யாருக்கு கல்யாணம் ஆகலை, யாருக்கு புத்திரபாகியம் இல்லை, யார் வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணுன்ற எண்ணம், ஏதோ ஒரு குறை இருக்கிறவங்களுக்கு பரிகார பூஜை செய்தால் அதுக்குண்ட அந்த பலன் ஒரு 100% உடனடியாக கிட்டக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இந்த காலகட்டம் உள்ளது. ஸோ நீங்கள் பரிகார பூஜை செய்யணும், இந்த கோவிலுக்கு நீண்ட தூரம் கோவிலுக்கு சொல்லிக்க ரொம்ப நாளாக கோவிலுக்கு போகலை ஒரு அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லாமல் அந்த இந்த 48 நாளுக்கு இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு காலகட்டமாகவும் விளங்குகின்றது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருக்கு. பாவோத் பாவம் சொல்லுவாங்க. பாவத்துக்கு பாவம் 5ஆம் பாவாதிபதி 5க்கு 5ஆம் இடமாகிய 9ஆம் வீட்டில் இருப்பதாலும், 9ன்றது ஆன்மீக பயணம், 5ன்றது பூர்வ புண்ணியம்,
ஸோ நீங்கள் அந்த ஆன்மீக லைனில் உங்கள் மனசை திருப்பிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு, விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் சார்ந்த லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பரிகார பூஜை என்ன நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா அதை நீங்கள் சீக்கிரம் முடிக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ முடிங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கன்னு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.